பிசாசனுடைய முதல் பொய் என்ன தெரியுமா? தேவன் எதை செய்யக்கூடாது என்று கட்டளையிடுகிறாரோ அதை செய்வதற்கு தூண்டுவான். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம். ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? நீ புசிச்ச உடனே செத்துருவேன்னு சொன்னாரு. ஆனா இங்க எத்தனை வருஷம் உயிரோட வந்திருக்கிறான்? அப்ப ஆண்டவர் சொன்னது தப்பாயிடுச்சோ? பிசாசு சொன்னது உண்மையோ? நீங்க எப்பெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போறீங்களோ அப்பெல்லாம் உங்க வாழ்நாட்களுடைய அளவு குறைந்து கொண்டே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. பரிசுத்தமான பார்வை வந்துச்சா, பாவமான பார்வை வந்துச்சா? இருக்கீங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா சொல்றது? இதுவரைக்கும் தான் கணவனை பார்க்கும் போது, மனைவியை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட பார்வை அல்ல. நிர்வாணத்தை பார்க்கிற பார்வை அல்ல, பாவத்தை பார்க்கிற பார்வை அல்ல. பிசாசின் வார்த்தையை செவி கொடுத்ததுக்கு அப்புறம் வசனம் சொல்கிறது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம் என்று அறிந்தார்கள். கவனிங்க, கவனிங்க, இந்த வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அறிந்து? நன்மை. வேதம் சொல்லுகிறது, நீ நன்மைக்காக படைக்கப்பட்டவன். ஆமென். தேவன் எல்லாவற்றையும் படைத்தால் எல்லாம் நன்றாய் இருந்தது. ஆமா, அப்படிதானே பைபிள் சொல்லுது. ஆனா இங்க ஒரு வார்த்தை ஸ்டேட்மெண்ட் வைக்கிறான், நீ நன்மை தீமை. நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற வேத வார்த்தை தேவ திட்டத்திற்கு எதிரான பிசாசின் பொய்கள். சொல்லுங்க, தேவ திட்டத்திற்கு எதிரான பிசாசின் பொய்கள். பிசாசானவன் பல பொய்களை அவன் என்ன பண்றான்னா நம்முடைய வாழ்க்கையில சொல்லிக்கிட்டே இருக்கிறான். கொஞ்சம் நிதானிச்சு நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிரும் அவன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு தெரிஞ்சு போயிரும். இப்ப பிசாசனுடைய பொய்கள், நம்மளுடைய தந்திரங்கள் நாம் புரிந்து கொள்வது ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. பிசாசின் பொய்களை, அவனுடைய தந்திரங்களை நம்ம புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். 15, 20, 25 நிமிஷத்துக்குள்ள இந்த செய்திகளை நான் உங்களோட கூட பேச பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆனா இந்த 20 நிமிடமும் உங்களுக்கு பலவிதமான சோர்வுகள், பலவீனங்கள் இதெல்லாம் வரும். உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் ஒரு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு போற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க கவனத்தோட இந்த சத்தியத்தை நீங்க புரிந்து கொள்வீர்களானால், நான் சொல்றேன், நீங்க இங்கிருந்து வெளியில போகும் பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக போவீங்க. அல்லேலூயா. அவன் எவ்வளோ பெரிய தந்திர திட்டங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து வைத்தாலும் அத ஒரு பெரிய காரியமா நீங்க எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. ஏன்னா அவனுடைய எல்லா விதமான தந்திரங்கள் நமக்கு முன்பாகவே வெளிப்படையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதற்கு ஆதார வசனமாக 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. தேவனுடைய சித்தம் அல்லது அவருடைய திட்டம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். முதல் காரியம் என்ன சொல்லுங்க? தேவனுடைய திட்டம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிப்பு அப்படின்னா அவங்க பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுக்கப்படுதல். தவறி போனவர்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனவர்கள், கடவுளை அறியாதவர்கள், அவர்கள் எல்லாரும் தேவன் பக்கமாய் வர வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய திட்டம் கர்த்தருக்கு உண்டு. அல்லேலூயா. அப்ப ஆகையினாலதான் இங்க
வசனம் சொல்லுகிறது எல்லா மனுஷரும், சொல்லுங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய திட்டம். ஆமாவா இல்லையா? எல்லா மனுஷரும், வாலிய பிள்ளைங்க, பெரியவங்க, சின்ன பிள்ளை, இனி பிறக்க போற குழந்தை, கருவுல இருக்கிற குழந்தை, ஆமா சாக போற வயசானவங்க, எல்லா மனுஷரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும், அவர்கள் ரட்சிக்கப்படணும். இது தேவனுடைய முதல் திட்டம் அல்லது முதல் சித்தம். இரண்டாவது ஒரு காரியம் இருக்குது, சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. எது சத்தியம்? கர்த்தருடைய வசனம் தான் சத்தியம், வார்த்தை தான் சத்தியம். அவருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளணும். ஆமென். அப்போ இந்த தேவனுடைய சித்தம் இப்படி இருக்கு அப்படின்னா தேவனை குறித்தும் பிசாசை குறித்தும் நமக்கு தெரியணும். ஆமாவா இல்லையா? தேவன் யார், பிசாசு என்பவன் யார்? இப்ப முதல்ல தேவன் எப்படிப்பட்டவர், யார் அப்படின்னா லேவியராகமம் 11வது அதிகாரம் 45வது வசனம் சொல்லுகிறது, தேவன் பரிசுத்தர். ஆமென் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தேவன் பரிசுத்தர். தேவ தூதர்கள் எல்லாம் அவரை எப்படி வணங்குறாங்களா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வணங்குகிறார்கள். ஆமென். அவர் அப்படிதான் அவரை ஆராதிக்கிறாங்க. ஏன்னா தேவன் பரிசுத்தர். தேவன் யாருங்க? பரிசுத்தர். தேவன் பரிசுத்தர். தேவன் உண்டாக்கிற மனிதனும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறவர். அல்லேலூயா. தேவன் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்ப நாம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாய் வாழ்வது என்றால் என்ன? பொய்யான வாழ்க்கையை விடுவது, தவறான பழக்க வழக்கங்களில் இருந்து வெளியில வருவது, தேவையில்லாத ஒரு பாதையில போயிட்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக, சத்தியத்துக்கு நேராக திரும்புவதுதான் பரிசுத்தமாய் வாழ்வது. ஆமென். பரிசுத்தமாய் வாழ்வது என்றால் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து ஆலயத்தில் அங்கத்தினராய் மாறி அவருக்காக வாழ்வது. ஆமென். இப்படி வாழுகிற நேரத்துல சில பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், கவலைகள் வரும், பற்றாக்குறைகள் வரும். எல்லா நேரத்திலையும் அவர்தான் என்னை அழைத்தவர் என்று உறுதுணையாய் நின்று வாழ்வது. ஆமென். அப்ப தேவன் யார்? அவர் பரிசுத்தர். சொல்லுங்க, அவர் யாருங்க? அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். இரண்டாவது, லேவியராகமம் 22வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, அவர் மதிக்கப்படத்தக்கவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் யார்ப்பா? எல்லாரும் சொல்லுங்க, அவர் யாரு? அவர் மதிக்கப்படக்கூடியவர். இன்னைக்கு நம்ம அவரை அவமதிக்கிறோமா மதிக்கிறோமா அப்படிங்கறத கொஞ்சம் திட்டம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் பேச பேச நீங்க பாட்டுக்கு தூங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவரை மதிக்கிறதா அர்த்தமா மதிக்காததா அர்த்தமா? சொல்லுங்க சொல்லுங்க. அவரை மதிக்கல. அப்ப இங்க தேவன் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தனை வேறு பக்கமா போகுது அல்லது வேற எங்கேயோ திரும்புறோம் அப்படின்னா மிகப்பெரிய பரிசுத்தமுள்ள கடவுளை நாம் அவமதிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நாம் அவரை மதிக்கல. இந்த சரீரம் என்ன சொல்லுதோ அதற்கு தகுந்தார் போல நான் போறனே தவிர ஆவியானவர் ஒருவர் இங்கே இருக்கிறார் என்கிற சிந்தனை மறந்து போய்விட்டது. அப்ப வேதம் சொல்லுகிறது தேவன் யார்? அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது தேவன் யார்? அவர் மதிக்கப்படக்கூடியவர். மூன்றாவது தேவன் யார்? ஏசாயா 10வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, அவர் அக்கினி சுவாலையானவர், அவர் ஒளி. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் வெளிச்சம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் யாருங்க? இப்ப ரொம்ப முக்கியமானது பேசிட்டு இருக்கிறோம். தேவன் யாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தேவனுக்கு திட்டங்கள் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது அவருடைய திட்டம். சத்தியத்தை அறிகிறது அவருடைய திட்டம். அப்போ அந்த தேவன் யார் அப்படின்னா முதலாவது அவர் பரிசுத்தம் உள்ள கடவுள். இந்த உலகத்துல எந்த மனுஷனையும் எந்த காரியத்தையும் பரிசுத்தம் உள்ளவங்கன்னு சொல்லவே முடியாது. ஆனா வேதத்தின்படி இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், பரிசுத்தர் என்று ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்தான் நீங்களும் நானும் வணங்குகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹalleluya, ஹalleluya. அவர் ஒருத்தர் மட்டும்தான் பரிசுத்தர்.
இந்த பட்டத்தை கொடுக்கவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். எனக்கு தெரியாதாடா இந்த உலகத்துல பரிசுத்தம் உள்ள கடவுள் யாருன்னு எனக்கு தெரியாதா? உலகம் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். இரண்டாவது ஒரு காரியம், நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் மதிக்கப்படத்தக்கவர். ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் அவரை மதிக்க கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரு. ஆனா நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையாகவே நான் அவரை மதிக்கிறேனா? உண்மையாகவே நான் அவரை மதிக்கிறேனா? நம்முடைய தேவன் யார்? மதிக்கப்படத்தக்கவர். மூன்றாவது, நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் அக்கினி ஜுவாலையானவர். சொல்லுங்க, அவர் யாரு? அக்கினி ஜுவாலை. அவர் வெளிச்சம், அவர் ஒளி என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையில போடும் பொழுது அந்த அக்கினி அவர்களை பற்ற முடியவில்லை. இவ்வளவு பெரிய அக்கினியானவருக்கு முன்னாடி உலக அக்கினி எப்படி? ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது, நான்காவது காரியம், ஏசாயா 12வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அவர் பெரியவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் யாருங்க? சொல்லுங்க கொஞ்சம். அவர் பெரியவர். பெரியவர். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி. அப்படின்னு என்ன சொல்றாரு? என் தலை வானத்துல இருக்குது, என் காலு பூமியில இருக்குது. நான் வானத்திற்கும் பூமிக்கும் உடையவனாய் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அவர் பெரியவர். அவருக்கு முன்னாடி இந்த உலகத்துல எதுவுமே பெருசு இல்ல. ஆமா. ஏசாயா 40வது அதிகாரம் 21லிருந்து 25 வசனம் சொல்லுகிறது, அவர் நிகரற்றவர். சொல்லுங்க, அவர் யாரு? நிகரற்றவர். அவருக்கு நிகர் இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. அவருக்கு நிகர் இந்த உலகத்துல எதுவும் அல்ல, யாரும் அல்ல. ஆமென் சொல்லுங்க. அவர்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, அவர்தான். அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். அவர் சொல்றாரு, என்னிலும் பெரியவர் இந்த உலகத்துல இல்லாததுனால என் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அப்படி சொல்லுங்க. அவருக்கு தெரியும் எனக்கு நிகர் இந்த உலகத்துல யாருமே இல்ல, அவர் மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 1 யோவான் 1:5 சொல்லுகிறது, அவர் இருள் இல்லாதவர். அவர் யாரு? இருள். அவர்கிட்ட எவ்வளவேனும் இருள் இல்லை, அவரிடத்தில் எவ்வளவேனும் பாவம் இல்லை. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்களும் நானும் வணங்குகிற கர்த்தர் இருள் இல்லாதவர். சொல்லுங்க கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட, இருளே இல்லை. அவர்கிட்ட கொஞ்சம் கூட பாவம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அவர்கிட்ட கொஞ்சம் கூட பாவம் கிடையாது. ஏதோ ஒரு ஓரத்துலயும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அவர் பரிசுத்தம் உள்ள கர்த்தர். ஆமென். எபிரேயர் 6வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்லாதவர். சிலர் சொல்லுவீங்க, என் வாழ்க்கையில நிறைய வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்தார், வசனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், இன்னமும் நிறைவேறின மாதிரி தெரியல. ஒருவேளை அவர் சொன்னது தப்பாயிடுச்சோ, மாத்தி பேசிட்டாரோ, திருத்தி எழுதணுமோ? வசனம் சொல்லுகிறது, அவர் சொன்னால் சொன்னதுதான். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னதை யாராலும் இந்த உலகத்துல மாற்றி எழுத முடியாது. அவர் சொல்றாரு, நான் தப்பா சொல்லிட்டேன்னு சொல்லி திருத்தி எழுதுகிற தேவன் அவர் அல்ல. ஆமென், ஆமென், ஆமென். அவர் பொய் சொல்லாதவர். இப்ப தேவன் யாரு? ஒரு 7 காரியம் சொல்லி இருக்கிறேன். தேவன் யாரு? 1, அவர் பரிசுத்தர். 2வது, மதிக்கப்படத்தக்கவர். 3வது, அக்கினியானவர். 4வது, பெரியவர். 5வது, நிகரற்றவர். 6வது, இருள் இல்லாதவர். 7வது, பொய் சொல்லாதவர். உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி இருப்பாரானால் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல மாட்டாருங்க. நீங்க வந்திருக்கிறீங்கல்ல, இந்த ஒருவேளை இந்த வாரம் ஃபுல்லா ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி போயிட்டு இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. ஆனா ஒரு காரியம் சொல்றேன், உங்க கேள்விகளுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவர். அவர் பொய் சொல்ல மாட்டார். உங்களை அழைச்சிட்டு, ஐயோ நான் உங்களுக்கு தெரியாம கூப்பிட்டுட்டப்பா, இன்னும் 2 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம்னு சொல்ல மாட்டாரு. ஆமென். பொய் சொல்ல மாட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் பொய் சொல்லாதவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். பிசாசு எப்படிப்பட்டவன்? உண்டானவர்கள் ஓகே, நல்லா கவனிங்க. பிசாசானவன் ஆதி முதற்கொண்டு
மனுஷ கொலைபாதகன். முதல் காரியம், பிசாசு எப்படிப்பட்டவன்? கொலை செய்கிறவன். இன்னைக்கு உலகத்துல எந்த விதமான ஒரு அதாவது மனசுல ஒரு ஈரம் இல்லாம கொலை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இது வந்து மனுஷனால உண்டானது கிடையாது, இது பிசாசினால உண்டானது. கொலை பண்றது, தற்கொலை பண்றது, இதெல்லாம் ஒரு ஆவி. பிசாசு எப்படிப்பட்டவன்? கொலை செய்கிறவன். அதனாலதான் காயின் எழுப்பி யார கொன்னது? ஆபேல கொன்னது. நான் என்ன அவனுக்கு காவலாளியா? அப்போ பிசாசு எப்படிப்பட்டவன்? கொலை செய்கிறவன், கொலைபாதகன், மனுஷனை கொலை செய்கிறவன், தற்கொலையின் எண்ணங்களை தூண்டுகிறவன். சில நேரத்துல நமக்கு வருகிற சில பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் காரணமாக உள்ளத்துல ஒண்ணு அப்படியே ஓரத்துல தோணும், இதோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை சரியாயிரும்ல, இதுக்கப்புறம் உன்னை யார் பார்க்க போறா? பிசாசுடைய மிகப்பெரிய திட்டம் என்ன தெரியுமா? உள்ளத்துல தற்கொலை எண்ணங்களை கொடுத்து தற்கொலை செய்ய வச்சு நம்முடைய ஆவியையும் ஆத்மாவையும் நரகத்துக்கு நேரா கொண்டு போறது அவனுடைய வேலை. பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் மனுஷனை கொலை செய்ய வைப்பது, தற்கொலைக்கு நேராக கொண்டு போவது. ஆலய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உங்க வாழ்க்கையை முடித்துக் கொள்ளணுங்கிற சிந்தனை வரக்கூடாது. அந்த பிரச்சனையை தாண்டி வாழணுங்கிற எண்ணம் வரணும். ஆமென் சொல்லுங்க. உனக்குள்ள கர்த்தர் இருப்பாரானால் உன்னை வாழ வைக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பிசாசுடைய வேலையே மனுஷனை கொலை செய்யறது. இரண்டாவது காரியம் வாசிங்க தொடர்ந்து. அவன்கிட்ட சத்தியம் இல்ல, அவன் சொல்றதெல்லாம் பொய் தான், அவன்கிட்ட உண்மை கிடையாது. அவன் சொல்ற சில காரியங்கள் எல்லாம் உண்மை மாதிரி தெரியும், ஆனா அது உண்மை கிடையாது. அவன்கிட்ட சத்தியம் இல்லை. பிசாசு எப்படிப்பட்டவன்? சத்தியம் இல்லாதவன். அடுத்து நிலை நிற்கல, அவன் பொய்யன். பிசாசு யாருங்க? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. அவன் பொய்காரன், அவனை நம்பாதீங்க. அவன் பொய்யன் மட்டும் கிடையாது, பைபிள் சொல்லுது அவன் பொய்க்கு தகப்பனா இருக்கிறான். பொய்க்கெல்லாம் வந்து அப்பா. உங்க வீட்டுல மாவு சட்டிக்கிட்ட போயிட்டு 2 ரூபா காசை திருடிட்டு வந்து பொய் சொல்ல, அம்மா நான் எடுக்கவே இல்லம்மா அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா அங்க யார் இருக்கிறா சொல்லுங்க? பிசாசு இருக்கிறான். ஏன்னா 2 ரூபாய்க்கு 5 பைசாவுக்கும் அங்க யார் தான் வேலை பார்க்கறது? பிசாசு தான் வேலை பார்க்கறது. 10 கோடி ரூபாயா இருந்தாலும் பொய் சொல்ல வைக்கிறது பிசாசு தான். 5 பைசாவா இருந்தாலும் பொய் சொல்ல வைக்கிறது பிசாசு தான். உண்மையை சொல்லி அடி வாங்கினா பிரச்சனை இல்ல, பொய்ய சொல்லி தப்பிச்சா பிரச்சனை. இருக்கீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னை வந்து கோபப்படுத்துற மாதிரி, என்னை கோபப்படுத்திட்டு இருக்கிறாங்கிற மாதிரி இருக்கும். என்னை நீங்க வந்து இதை சொல்லும் போது ஒருவேளை எதுக்கு தேவையில்லாம இந்த வார்த்தையை பயன்படுத்துறாருன்னு கூட இருக்கலாம். ஆனா ஒரு வார்த்தை சொல்றேன், உங்க குடும்பத்திலையும் சரி, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நீங்க என்னைக்கு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ நீங்க பிசாசுக்கு உங்க வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். பிசாசு உங்களுக்கு டேக் ஓவர் பண்ண, உங்களை வந்து பிசாசு கையாண்டுகிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, பரிபூர்ணமான நன்மை உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறும். பிசாசு யாரு? பொய்யன். வசனம் சொல்லுகிறது, அவர்களை கண்ணிருந்தும் காணாது, கையிருந்தும் தொடாது, காதுகள் இருந்தும் கேளாது. வசனம் சொல்லுகிறது, அவைகளை நாடி தேடுகிறவர்களும் அப்படியே இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இருக்கீங்களா? இப்ப முதல் காரியம், தேவன் யார்? அவர் பரிசுத்தர். பிசாசு யார்? பொய்யன். அவன் வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் பேசுவான், அவன் உண்மையே பேச மாட்டான். சொல்லுங்க, பிசாசு உண்மையே பேச மாட்டான். இப்ப நம்ம இதெல்லாம் ஏன் கொண்டு வந்தோம் தெரியுங்களா? இப்பதான் தேவ திட்டத்துக்கு விரோதமாக பிசாசுடைய பொய்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். 3 விதமான பொய்கள், அதை நம்ம நீங்க பார்க்க போறோம். இப்ப முதல் காரியத்தை நம்ம பார்த்துட்டோம். 1, தேவனுடைய திட்டம் என்ன? இது வரைக்கும் 3 தலைப்பு பேசியிருக்கிறேன். 1 சொல்லுங்க, தேவனுடைய திட்டம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது, சத்தியத்தை அறிகிறது. 2வது, அந்த தேவன் யார்? தேவன் யாருங்க? பரிசுத்தர், நிகரற்றவர், பெரியவர், அக்கினியானவர், பொய் இல்லாதவர், இருள் இல்லாதவர்,
இது எல்லாமே மதிக்கப்படத்தக்கவர். இது தேவன். பிசாசு யார்? அவன் பொய்யன், மனுஷ கொலைபாதகன், அவன்கிட்ட சத்தியம் இல்ல, பொய்க்கு பிதாவா இருக்கிறான். இப்ப 3 காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ அவன் ஆவிக்குரிய மனுஷனுக்கு விரோதமாக சொல்லப்படுகிற 3 விதமான பொய்கள். இது நம்முடைய வாழ்க்கையில, அதாவது மனுஷ குலத்தையே கடவுளுக்கு விரோதமா எழும்ப பண்ணின 3 பொய்கள். இன்றைக்கும் அந்த பொய்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிக்கிறது? கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அதைதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவர் தேவன் ஒரு மனிதனை உண்டாக்கினார். ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார். ஆமாவா இல்லையா? ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் அவர்களை வைத்தார். அந்த தோட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அதற்கு பிறகாக 3வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க பிசாசானவன் உள்ள வர்றான். பிசாசானவன் உள்ள வந்து ஏவாள் மூலமாக ஒட்டுமொத்த மனுக்குலகத்தை என்ன பண்றான்? ஒன்றுமில்லாமல் காலி பண்றான், பாவத்துக்குள்ள கொண்டு போறான். அப்போ அந்த ஏவாள்கிட்ட பேசின ஒரு 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எப்படி கிரியை செய்து கொண்டு இருக்கிறது, நம்ம அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம் ஆதியாகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்லுது. எப்படி சொல்றேன்? 2வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? 2வது அதிகாரம் அதனுடைய 16, 17 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க. நீ அதை புசிக்கும் நாளில் என்ன பண்ணுவ? சாகவே சாவாய். இங்க பிசாசு சொல்றான், நீ என்ன பண்றது இல்ல? சாகவே சாவதில்லை. இருக்கீங்களா? பிசாசனுடைய முதல் பொய் என்ன தெரியுமா? தேவன் எதை செய்யக்கூடாது என்று கட்டளை இடுகிறாரோ அதை செய்வதற்கு தூண்டுவான். அதுதான் அவனுடைய முதல் வேலை. தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு ஆர்வம் காட்டுவான். எதை செய்ய என்று சொல்லுகிறாரோ அதை குறித்து கொஞ்சம் கூட சிந்தனைக்குள்ள கொண்டு வர மாட்டான். அதுதான் பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கை, இப்போ இந்த வசனத்தின்படி உங்க வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. தேவன் நிறைய நேரங்களில உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்ட அநேக காரியத்தை நாம் இன்றைக்கு செய்யாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிசாசானவனுடைய பொய்கள். லேட்டா பார்த்துக்கலாம். உங்க உள்ளத்துல முதல்ல கொண்டு வர்ற காரியம் என்ன? லேட்டா பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஊழியத்துக்கு போவோம், லேட்டா போய்க்கலாம். எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவோம், லேட்டா ஜெபம் பண்ணிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவோம், அடுத்த வாரம் போய்க்கலாம். இந்த வாரம் எதுக்கு? அடுத்த வாரம் போய்க்கலாம். பைபிள் தியானிப்போம், கொஞ்சம் லேட்டா தியானிப்போம். பிசாசு சொல்லுகிற முதல் பொய் என்ன தெரியுமா? தேவன் உங்க உள்ளத்துல பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காம உங்க செவியை அடைத்து விடுவான். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க? உங்க இருதயத்துல கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க எதையெல்லாம் கர்த்தர் சொல்லி சொல்லி தள்ளி போட்டீங்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் பிசாசானவன் மறைமுகமா வேலை பார்த்து கொண்டிருந்தான். நமக்கு புரியல, அவ்வளவுதான். நமக்கு விழிப்பு இல்லை, அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் சொன்ன வார்த்தையை சொன்ன பிரகாரமாய் செய்வதற்கு முயற்சி எடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசானுடைய முதல் பொய் என்ன? நீங்கள் சாகவே சாவதில்லை. ஆதாம் எத்தனை வருஷம் உயிரோட இருந்தான்? 5வது அதிகாரத்துல 5வது வசனத்தை பாருங்க. ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம். ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? நீ புசிச்ச உடனே செத்துருவேன்னு சொன்னாரு. ஆனா இங்க எத்தனை வருஷம் உயிரோட வந்திருக்கிறான்? அப்ப ஆண்டவர் சொன்னது தப்பாயிடுச்சோ? பிசாசு சொன்னது உண்மையோ? கொஞ்சம் யோசிக்கணும்னா நம்ம இத. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ பழத்தை புசித்த நாளிலேயே சாவ,
ஆனா இங்க என்ன போட்டிருக்குது, வசனம் என்ன போட்டிருக்குது, ஆதாம் 930 வருஷம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உயிரோட இருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் போய் சொல்றாரா? ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நமக்கு வயசு ஆக ஆக பலன் குறையுதா பலன் கூடுதா? சொல்லுங்க. குறையுது. ஆக்சுவலா எனக்கு வயசு ஆக ஆக, முதிர்ச்சி ஆக ஆக என் சிந்தனை, ஞானம் இது எல்லாமே என்ன பண்ணணும்? அதிகமாகணும். ஆனா எனக்கு குறையுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு இடத்துல பிசாசின் பொய்களுக்கு என் வாழ்க்கை அகப்பட்டு கிடக்குது. ஆதாம் 930 வருஷத்துல அவன் வாழ்க்கை இந்த மண்ணுல முடிஞ்சிச்சு. ஆனா பழத்தை சாப்பிடும் போதே அவன் வயசு ஏற ஆரம்பிச்சிருச்சு. இருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எப்பெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போறீங்களோ அப்பெல்லாம் உங்க வாழ்நாட்களுடைய அளவு குறைந்து கொண்டே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்க உங்களுக்கு? தேவன் ஆதாமுக்கு சொன்னபடி அவன் என்னைக்கு அந்த அவனுடைய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனானோ அன்றிலிருந்து அவனுடைய வயது என்ன ஆரம்பித்தது, அவனுடைய பலன் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி வயசுன்னு ஒண்ணு இல்ல. ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கினார், அவ்வளவுதான். இவன் என்னைக்கு தோட்டத்தை விட்டு வெளியில போனானோ அப்பதான் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அப்படிங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? நீ எப்படி கீழ்படியாம போனையோ அப்பயே உன் வயசு என்ன ஆரம்பிச்சிருச்சுப்பா, உன் வாழ்க்கை முடிய போகுதுப்பா அப்படிங்கிற. பிசாசானுடைய முதல் பொய் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் உங்களை அவனுடைய சட்டத்துக்கு செவி கொடுக்க வைக்கிறது தான் பிசாசானுடைய முதல் காரியம். ஆதாமுட்டையும் ஏவாள்கிட்டையும் பிசாசு என்ன சொன்னா, நீங்க சாகவே. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் மறைமுகமா பிசாசு சொல்லிட்டு இருக்கிறான். நீ இது கொஞ்ச நேரம் தான், இதை செஞ்சு பாரு, ஒரு 10 நிமிஷம் தானப்பா, 5 நிமிஷம் தானே சர்ச்சைக்கு ஆராதனைக்கு போறதுக்கு, டிவி பாக்குறதுக்கு, ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் டிவி பாருப்பா, நாடகம் பாருப்பா. எத்தனை பேர் நாடகம் பாக்குறவங்க இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா கர்த்தர் உங்களோட கூட பேசிட்டு இருக்கிற. வாழ்நாள் குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். 5 நிமிஷம் 10 நிமிஷம் தானே, கொஞ்ச நேரம் தானே. ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு எதையெல்லாம் கொஞ்ச நேரம்னு சொல்றானோ அதெல்லாம் எதிர்கால வாழ்க்கைக்கு ஆபத்தாக இருக்கிறது. அதை நீங்க புரிஞ்சுக்கோ. 2வது பொய் என்ன தெரியுமா? அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் அப்படின்னா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க கண்ணு குருடாவா இருந்தாங்க. ஆதாமும் ஏவாளும் கண்ணு தெரிஞ்சுச்சா இல்லையாங்க? சொல்லுங்க. கண்ணு தெரியவே இல்லையா? கண்ணு தெரியாம அவ போய் அந்த பழத்தை பார்த்தா அவள் கண்டு பார்வைக்கு அழகாவும் புசிப்புக்கு. ஆதாமுக்கு ஏவாளுக்கு கண்ணு தெரிஞ்சுச்சா இல்லையாங்க? தெரிஞ்சிச்சு. தெரியாமையாவ அந்த மரத்தை போய் பாக்குறா? தெரியாமல ஆண்டவர் வந்து அந்த எல்லாத்துக்கும் வந்து பேர் வைக்க சொல்றாரு. அவன் பாக்குறான், அது வந்து புலியா, அது புலி அப்படிங்கிறான். அப்போ ஆதாமுக்கு ஏவாளுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சுங்களா இல்லைங்களா? தெரிஞ்சிச்சு. ஆனா இங்க ஒருத்தவனு சொல்றான், உன் கண்ணு திறக்கப்படும், உன் கண்ணு திறக்கப்படும். பிசாசானுடைய 2வது பொய் என்ன தெரியுமா? உன் கண்ணு, உன் கண்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இன்னைக்கு நிறைய நேரத்தில் உங்களுடைய கண்கள் ரொம்ப கேடுபான காரியத்தை பார்த்துட்டு இருக்குல்ல. கண்ணு திறந்துச்சா? உண்மையாவே கண்ணு திறந்துச்சா? திறந்துச்சா இல்லைங்களா? திறந்துச்சு இல்ல. என்ன கண்ணு திரும்ப திறந்துச்சு? 6வது வசனத்தை வாசிங்க. 6, 7 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் நல்லது, இன்பம் கண்டு புசித்து ஓகே கொடுத்தால் அவனும் புசிச்சான். அதுக்கப்புறம் தான் விஷயம் இருக்குது. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. பரிசுத்தமான பார்வை வந்துச்சா, பாவமான பார்வை வந்துச்சா? இருக்கீங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா சொல்றது? இதுவரைக்கும் தான் கணவனை பார்க்கும் போது, மனைவியை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட பார்வை அல்ல. நிர்வாணத்தை பார்க்கிற பார்வை அல்ல, பாவத்தை பார்க்கிற பார்வை அல்ல, பிசாசு
பிசாசின் வார்த்தையை செவி கொடுத்ததுக்கு அப்புறம் வசனம் சொல்லுகிறது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம் என்று அறிந்தார்களாம். அல்லேலூயா. பாவ கண்கள் அங்க திறக்கப்பட்டது, பரிசுத்த கண்கள் அங்க அழிக்கப்பட்டது. பிசாசுக்கு மிகப்பெரிய திட்டம் என்ன தெரியுமா? நம்முடைய சிந்தனை மண்டலத்தை நொறுக்குவதற்கு இந்த கண்களை பயன்படுத்துறான். உங்கள் கண்களை குறித்து கவனமாயிருங்கள். லூக்கா 11வது அதிகாரம் 35வது வசனம். இந்த கண்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது கொஞ்சம் பாருங்க. லூக்கா, thank you Jesus, சீக்கிரமா வாசிக்கலாம். 11வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. இந்த கண்ணானது இந்த சரீரத்துக்கு விளக்காகவும், உன்னுடைய கண்ணு தெளிவா இருந்துச்சுன்னா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. ஏன் பிசாசு இந்த கண்ணு மேல கை வைக்கிறான் தெரியுமா? ஏன்னா இந்த கண்ணு தான் உங்க சரீரத்துக்கு வெளிச்சம். ஆமென். இந்த கண்ணு தான் உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சம். இந்த கண்ணு சரியா இருந்துச்சுன்னா நீங்க போகிற பாதையை, நீங்க போகக்கூடிய இலக்க சீக்கிரத்துல எளிதா அடைந்துடலாம். அதனாலதான் பிசாசு இந்த கண்ணு மேல கை வைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த கண்ணு சரியா இருந்துச்சுன்னா உன் சரீரம் வெளிச்சமா இருக்கும். இந்த கண்ணு கெட்டதா இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கை முழுவதும் இருளா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்க? பிசாசு சொன்னா அவன் கண்ணு திறக்கப்படும் சொன்னால, அவன் ஒரு காரியத்தை சொல்லுவான், ரெண்டாவது காரியத்தை மறைச்சிருவான். அதுதான் பிசாசானவனுடைய மிகப்பெரிய தந்திரம். ஒரு காரியத்தை சொல்லுவான், அவன் சொல்லும் போதே புரிஞ்சுக்கணும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தப்பான ஒரு காரியம் இருக்குன்னு சொல்லி. அவன் சொல்லும் போது சரியா இருக்கிற மாதிரி இருக்கும், அவன் பேசும்போது கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பிசாசு பேசுறதுக்கும் தேவன் பேசுறதுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. தேவன் பேசினால் நித்தியத்துக்கு நேரா பேசுவாரு, பிசாசு பேசினா நரகத்துக்கு நேரா கொண்டு போற மாதிரி பேசுவான். அல்லேலூயா. இருக்கீங்களாமா? உங்க கண்ணை குறித்து வாலிய பிள்ளைங்க இருக்கிறீங்க, பெரியவங்க முதியவங்க இருக்கிறீங்க, என்னை சேர்த்து தான் சொல்றேன். நம்முடைய கண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. என் கண்ணு சரியா இருந்துச்சுன்னா என் வாழ்க்கை சரியா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் கை தட்டி. ஹalleluya, ஹalleluya. அதனாலதான் பிசாசு கண்ணுல கை வைக்கிறான். ஏன் தெரியுமா? இந்த கண்ணு தான் இந்த சரீரத்துக்கு கதவாக இருக்கிறது. இந்த கண்ணு வழியா தான் சில விஷயம் உள்ள போகும், சில விஷயத்தை உள்ள கொண்டு போவான் பிசாசு. 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, கண்களின் இச்சை. கண்களோட இச்சைக்கு கவனமா இருக்கணும். பரிசுத்த பார்வை அகன்று போய்விட்டது. இதுவரைக்கும் தன் கணவனையும் தன் மனைவியையும் பரிசுத்தமா பார்த்து கொண்டிருந்த கண்கள் இன்றைக்கு அசிங்கமாய் பார்க்க ஆரம்பித்து விட்டது. காரணம் என்ன தெரியுமா? பிசாசின் பொய்களை அவன் நம்பினதுனால. இந்த வார்த்தைக்கு முன்னாடி எங்கேயாவது ஆதாமும் ஏவாளும் தப்பா பேசி பார்த்திருக்கீங்களா? இல்ல தவறான பார்வைகள் இருந்துச்சா பாத்தீங்களா? எங்கேயுமே வரல. கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் அண்ணாந்து பாருங்க. கண்களை குறித்து கவனமாயிருங்க. இந்த கண்ணு ரொம்ப முக்கியம். இந்த கண்ணு ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்க்கிற காரியம் எப்படி இருக்கிறது? நான் ஒண்ணு சொல்றேன், இந்த கண்ணு தான் உங்களை எதிர்காலத்துக்கு வழி நடத்தி கொண்டு போகிற வெளிச்சம். இந்த வெளிச்சம் குறைவாயிடுச்சுன்னா, இந்த கண்ணு கெட்டதாயிடுச்சுன்னா உங்க எதிர்கால வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போய்விடும். நான் ஆவிக்குரிய காரியத்துல சொல்றேன். நான் வெறும் சரீரத்துக்கு இதோ இந்த கண் குறைந்த பார்வையை பத்தி நான் பேசல, உங்களுடைய உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். பைபிள் சொல்லுகிறது, நீ 2 கண்ணு உள்ளவனா நீ நரகத்துக்கு போறதை விட ஒரு கண்ணு நல்லா இருந்து ஒரு கண்ணு சரியில்லாம நீ பரலோகத்துக்கு வர்றது நல்லது அப்படிங்கிற. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்றாரு? நீ நல்லா பார்த்து நீ தப்பான வாழ்க்கை வாழ்றதை விட உனக்கு பார்வையே இல்லாம நீ கண்ணை மூடிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்துரு. அது உனக்கு நல்லது, அது உனக்கு நல்லது. உன்னுடைய கை உனக்கு இடர்கள் உண்டாக்கிடுச்சுன்னா அந்த கையை தரித்து போடு, வெட்டி போடு. நீ 2 கையோட நரகத்துக்கு போறதை விட ஒரு கையோட பரலோகத்துக்கு வந்துடலாம். உன் கண்களை குறித்து கவனமாயிருங்கள்.
பிசாசு ரெண்டாவது காரியம் என்ன நம்ம போய் சொல்றான்? கண்ணு. கண். உன் கண்ணு திறக்கப்படும் சொன்னா எந்த கண்ணுன்னு சொல்லல, உன் கண்ணு திறக்கப்படும். திறந்துச்சு. என்ன கண்ணு தெரியுமா திறந்துச்சு? பாவ கண்கள் திறந்துச்சு. பைபிள் சொல்லுகிறது, பாவத்தோடு இந்த உலகத்துல தேவனை ஆராதிக்க முடியாது, அவரை பார்க்க முடியாது. பாவமுள்ள இருதயத்தோட, பாவமுள்ள கண்களோட அவரை தரிசிக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனிடத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அந்த வார்த்தை கெடுத்து விட்டது. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? மூன்றாவது ஒரு பொய். மூணாவது ஒரு பொய். என்ன பொய் தெரியுமா? 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நல்லா கவனிங்க. நீங்கள் புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். கவனிங்க கவனிங்க, இந்த வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. நீங்க நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அறிந்து? நன்மை. வேதம் சொல்லுகிறது நீ நன்மைக்காக படைக்கப்பட்டவன். ஆமென். தேவன் எல்லாவற்றையும் படைத்தார், எல்லாம் நன்றாய் இருந்தது. ஆமா, அப்படித்தானே பைபிள் சொல்லுது. ஆனா இங்க ஒரு வார்த்தை ஸ்டேட்மெண்ட் வைக்கிறான், நீ நன்மை தீமை. பிசாசு சொல்ற மூணாவது பொய் இதுதான், நீ நன்மையையும் தீமையையும் அறிந்து கொள்வாய். ஆண்டவர் ஏன் தெரியுமா ஒருத்தனை படைச்சாரா? ஏன் ஆதாமை ஏவாளையும் தேவன் படைச்சார் தெரியுங்களா? தேவ பக்தி உள்ள சந்ததியை, சொல்லுங்க, தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குறதுக்கு. ஆனா இங்க தீமை உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவ பக்தி உள்ள சந்ததி வரல, ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாவத்துக்குள்ள போயிடுச்சு. இங்க புரியுதா? பிசாசு சொன்ன மூணாவது பொய் புரியுதா? கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. தேவன் மனிதனை நன்மைக்காகவே படைத்தார். ஆமென் சொல்லுங்க. அவன் நன்மையான காரியத்தை செய்யறதுக்காக தான் படைச்சாரு. அவன் வாழ்நாள் முழுவதும் அவன் நன்மையை மட்டும்தான் செய்யணும், தீமை அவனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. மனுஷனுக்கு தீமை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் சொன்னாரு, ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஆண்டவர் பிசாசு செஞ்சதும் ஒரு விதத்துல நல்லதுதாங்க. என்னதுங்க? இருக்கீங்களா எல்லாரும்? ஒரு ஊழியக்காரர் பேசுறாரு, இத பிசாசு செஞ்சதும் ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன்னா அதனால தானே அவன் நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சிச்சு. அவனுக்கு என்னது கெட்டது தெரிஞ்சிச்சு. அப்போ நல்லது கெட்டது தெரியணும்னா ஆண்டவர் பரலோகத்துல அங்க தீமை உண்டு, அங்க நீ போராடணும் அப்படி சொல்லி இருக்கணும்ல. பரலோகத்துல அங்க போராட்டம் இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. பரலோகத்துல போராட்டம் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியிலையும் போராட்டம் இருக்க கூடாதுங்கிறது அவனோட திட்டம். பரலோகத்துல வியாதி இல்ல. ஆமா, ஒத்துக்கிறீங்களாமா? பரலோகத்துல வியாதி இருக்குதா? இல்ல. அழுகை இல்ல, கண்ணீர் இல்ல, பசி இல்ல, பட்டினி இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க எதுவுமே இல்லைன்னாலும் அதே மாதிரி இந்த உலகத்திலே அது இருக்க கூடாது. அதுதான் தேவனுடைய திட்டம். ஆனா பிசாசு சொல்றான் நன்மை தீமை. கொஞ்சம் கவனமா இருங்க. தீமை தேவனால் உண்டானது அல்ல, தீமை பிசாசினால் உண்டானது. இந்த தீமை என்ன பண்ணு தெரியுங்களா? வசனம் சொல்லுது, அதுல 3வது அதிகாரம் 8வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அவர்கள் தேவ சந்நிதியை விட்டு விலகி போனார்கள், தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி போயிட்டாங்க. தீமை நல்லது அப்படின்னா அங்க தேவனுடைய பிரசன்னத்தை அவங்க அனுபவிச்சிருக்கணும்ல. அவங்க ஏன் கர்த்தரை பார்த்து ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க? அப்ப தீமை நல்லது அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? தீமை நல்லது என்றால் அந்த இடத்துல அவர்கள் தேவ பிரசன்னத்தை இழந்திருக்க மாட்டார்கள். தேவன் தனக்கு கொடுத்திருந்த அந்த அபிஷேகத்தை இழந்திருக்க மாட்டார்கள். தேவன் தனக்கு கொடுத்திருந்த மிகப்பெரிய எதிர்கால திட்டத்தை அவர்கள் இழந்திருக்க மாட்டார்கள். தேவன் தனக்கென்று வைத்திருந்த தேவ பிரசன்னத்தை அவர்கள் இழந்து போனதுக்கு காரணம் அந்த தீமை நல்லது அல்ல, தீமை கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 3வது அதிகாரம் 10வது சொல்லுகிறது, தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒளிந்து கொண்டார்கள். தேவனோடு பயணிக்கக்கூடிய அந்த எதிர்கால அந்த பயணத்தை தீமை தடுத்து விட்டது. கர்த்தரோடு நடக்கக்கூடிய காரியத்தை. இன்னொரு காரியம் நடந்தது தெரியுமா? தீமை உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தை
வருத்தம், பலவீனம், வியாதி. தீமை உள்ள வந்துருச்சுன்னா வியாதி உள்ள வந்துடும். நன்மை உள்ள வந்துருச்சுன்னா வியாதி உங்களை விட்டு வெளியில போயிடும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? தீமை உள்ள வந்துச்சுன்னா வியாதி உள்ள வரும், பலவீனம் உள்ள வரும், குறைவுகள் உள்ள வரும். நன்மை உள்ள வந்துருச்சுன்னா இது எல்லாம் வெளியில போயிடும். இன்னைக்கு அது வெளியில போகணும். ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு அந்த மாற்றம் உண்டாவதாக. தீமை அல்ல, நன்மை மட்டுமே. என் வாழ்க்கையில நான் நல்லது மட்டுமே செய்ய போறேன்னு சொல்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி நான் நன்மையான காரியத்தை மட்டுமே யோசிப்பேன். இனி நன்மையான காரியத்தை மட்டுமே பேச போகிறேன். இனி நன்மையை மட்டும் சிந்திக்க போகிறேன். இனி நல்லதை மட்டும் தான் செய்ய போறேன். நீங்க செஞ்சு பாருங்க. இந்த ஒரு மாதம் நான் மறுபடியும் சொல்றேன், இந்த மாதம் முடியும் பொழுது உங்க வாழ்க்கையில பயங்கரமான அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. பயங்கரமான அதிசயங்களை கர்த்தர் செய்வார். அப்ப பிசாசு சொல்லுகிற மூன்றாவது பொய் என்ன தெரியுமா? தீமை. தீமையை நீ அறிந்து கொள்வாய். ஆண்டோடைய திட்டத்துல தீமை என்கிற ஒன்று இல்லவே இல்லை. தேவன் தீமைக்கு, அவர் இந்த உலகத்துல தீமையை கொண்டு வருகிறவர் அல்ல. மூன்று விதமான பொய்களை பிசாசு சொல்லுவான். ஒன்று, நீங்கள் சாகவே சாவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொன்ன கட்டளைக்கு எதிராக சிந்திக்க வைப்பது பிசாசானுடைய முதல் பொய். இரண்டாவது பொய், கண்கள் திறக்கப்படும். எந்த கண்கள் திறக்கப்படும் தெரியுமா? பிசாசுக்கு அடிபணிந்த பாவ கண்கள் திறக்கப்படும். இன்னைக்கு எதை பார்த்தாலும் பாவம், எதை பார்த்தாலும் தவறான சிந்தனை. இந்த உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்குது. எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல உனக்கு என்று ஒரு காரியத்தை நான் நியமிச்சிருக்கிறேன். உனக்கு நியமிக்கப்பட்ட அந்த நாட்களுக்கு முன்னாடியே நீ ஒன்றை எடுத்துக்கொள்ள விரும்புவாயானால், அதை அபகரிக்க விரும்புவாயானால் அது பாவம். அங்க கண்ணு சரியில்லைன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்க? அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது காரியம், நன்மை தீமையை அறிய வைப்பான். தீமையை அறிவது நம்முடைய வேலை அல்ல. நீங்க சொல்லுவீங்க, தீமை அறிஞ்சுக்கிட்டதாங்க இந்த உலகத்துல வாழ முடியும். நன்மையை அறிந்து கொண்டால் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். ஆமீன் சொல்லுங்க. உலகத்துல சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ நல்லது கிட்ட தெரிஞ்சுக்கணும் சாமி. இல்ல, நீங்க நல்லதை மட்டும் தான் தெரிந்து கொள்ளணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மத்தவங்க சொல்ற, உலகம் சொல்ற வார்த்தைக்கு, உலகம் சொல்ற போக்குக்கு நீங்க செவி கொடுக்காதீங்க. நன்மையை தீமை அறிந்துகிட்டாதான் இந்த உலகத்துல வாழ முடியும்னு சொல்லாதீங்க. அது பைபிளுக்கு புறம்பானது. நன்மையை மட்டும் தான் தெரிந்து கொள்ளணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, கர்த்தரனை நன்மையை தெரிந்து கொள்வதற்காக படைத்திருக்கிறார். நன்மையாக வாழ்வதற்காக படைத்திருக்கிறார். நன்மையானதை பேச படைத்திருக்கிறார். நன்மையானதை சிந்திக்க படைத்திருக்கிறார். நன்மையானதை செய்வதற்கு என்னை படைத்திருக்கிறார். தீமை என் வாழ்க்கையில இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. தீமை என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தீமைகளின் வாழ்க்கையில் வரக்கூடாது. தீயவன் என் வாழ்க்கையில் வரக்கூடாது. கர்த்தர் என்னை நன்மை செய்வதற்காக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மள எழுப்பி நிற்போமா? பிசாசின் பொய்களை புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். கடைசியாய் சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான். என்ன தெரியுமா? பிசாசின் பொய்களை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? ஒன்று, தேவனோடு நெருங்கி பழகுவதன் மூலமாக. பிசாசின் பொய்களை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? தேவனோடு நெருங்கி பழகணும், தேவனோட ஜெபிக்கணும், தேவனோட பேசணும், தேவனோடு கூட அனுதினமும் ஜெபத்துல, ஜெப வாழ்க்கையில அமர்ந்திருக்கணும். நீங்க தேவனோட பேசும் பொழுது பிசாசின் பொய்களை புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கணும். ஆமென் சொல்லுங்க. யாருக்கு எதிர்த்து நிக்கணும்? பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். சில நேரத்தில் அவனுக்கு எதிர்த்து நிக்க முடியல, தோத்து போயிடுறோம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. மூணாவது, பிசாசுக்கு தேவையில்லாம கவனம் செலுத்தாதீங்க. எதுக்கு எடுத்தாலும் பிசாசு. தும்முனா பிசாசு, பிசாசு தும்மலை கொண்டு வந்துட்டான் அப்படிங்கிறோம். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்னது? பிசாசு டயரை பஞ்சர் ஆக்கிட்டான். அவன் நேரம் உங்களுடைய வண்டியை பார்த்து கையில முள் எடுத்துட்டு வந்து டயர் கீழே வச்சுட்டான். நம்ம கவனமா பார்த்து போகல. இருக்கீங்களா? இப்ப பிசாசு அவனுடைய பொய்களை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா பிசாசுக்கு அதிகமா கவனம் செலுத்தாதீங்க. எல்லாத்துக்கும் பிசாசு சொல்லாதீங்க. எல்லா நேரத்திலையும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாலாவது, விசுவாசம் உள்ளவர்களோடு, பாசிட்டிவான வார்த்தை பேசுகிறவர்களோடு, ஜெபிக்கிறவர்களோடு உங்களுடைய பழக்க வழக்கம் அவங்களோட இருக்கட்டும். மற்ற நெகட்டிவான காரியத்தை பேசுறவங்களுக்கு கொஞ்சம் விலகி நில்லுங்க. இது பிசாசின் பொய்களில் இருந்து உங்களை காப்பாற்றும். அஞ்சாவது காரியம், அதிகமாக அந்நிய பாஷை பேசுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதிகமா என்ன பண்ணணும்? அந்நிய பாஷை பேசுங்க. தனிப்பட்ட ஜெபத்தில் அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு அந்நிய பாஷை பேச முடியுமோ, அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ண முடியுமோ அவ்வளவு பேசுங்க.
அந்நிய பாஷை வரம் பெறாதவர்கள் அந்நிய பாஷைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனோடு அதிகமா பேச பேச பிசாசின் தந்திர திட்டங்கள் எல்லாவற்றையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.